வணக்கம் நண்பா. நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி போடுற வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பீட்ஸ் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஸ்டூடியோ பட்ஸ் ப்ளூடூத் ட்ரூ வயர்லெஸ் இன்இயர் இயர்பட்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் அப்புறம் இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்டோட பில்ட் குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சரியான நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ப்ரீமியம் குவாலிட்டியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. டிசைனை பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். நல்ல பிளாக் கலரில் நல்ல 3 விதமான கலரில் கொடுக்காங்க. அதில் பிளாக் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக பார்க்கவே ராயல் லுக்காக இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக உங்கள் உள்ளங்கையில் வச்சு கையை மூடிடலாம், அவ்வளோ காம்பேக்டாக. ஈஸியாக உங்கள் சட்டை பாக்கெட்லாம் சரி பேண்ட்டு பாக்கெட்லாம் சரி வச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தை வெளியே தெரியாத மாதிரி நல்லா குட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பீன்னு சொல்லி அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க, அதாவது பீட்ஸ் அதான் பீன்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்திங்கன்னா ஒரே எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக நீங்கள் சார்ஜிங் இண்டிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சார்ஜிங் கேஸோட அடியில் பார்த்திங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் சார்ஜிங் போட்டு வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருந்திருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பார்த்து சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் டைப் சி அப்படி கிடையாது, நீங்கள் எப்போ சார்ஜ் பண்ணாலும் ஈஸியாக மாட்டிடலாம், எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அதோட மூடி பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வச்சா கலராத மாதிரி தான் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே வைக்கும்போது அங்கே ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க, அது வந்து நல்லா பவர்ஃபுல் மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தலைகீழ வச்சு உதறினாலும் சரி, ரொம்ப ஃபோர்ஸ் வந்து நீங்கள் உதறினா மட்டும் தான் இயர்பட்ஸ் கீழே விழுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவு நல்லா ஒர்த்தான மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்பட்ஸுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு மொபைலில் 2 மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3ஆவது மொபைலில் கனெக்ட் ஆகாது. அப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிரும். அப்புறம் நீங்கள் எந்த மொபைல் எந்த ஒரு கேஜெட்டோட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ 2 இதுலேயும் பார்த்திங்கன்னா பீன்னு சொல்லி அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க, பீட்ஸ்ன்னு சொல்லி. அப்புறம் அந்த ஏர் டிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக நல்லா ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால எந்த ஒரு காலனையும் ஈஸியாக ஃபிட் ஆயிரும். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் அந்த சிலிக்கான் டிப் மாட்டி கரெக்டாக மாட்டினீங்கன்னா போதும். ஒரு தடவை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. அப்படி ஒரு நான் ஸ்லிப்பரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டெம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அது ஸ்டெம்புன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியாக காதில் மாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே இதில் பார்த்திங்கன்னா நல்ல சென்சிட்டிவ் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அந்த இயர்பட்ஸில் பட்டன் கிடையாது, நல்ல சென்சிட்டிவ் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மைக் பார்த்திங்கன்னா நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹை குவாலிட்டி மைக் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே இருக்கிற சவுண்டு எதுவுமே அலோவ் பண்ணாது, உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக கொடுக்குற மாதிரி நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் மைக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கை பற்றி சொல்லவே வேண்டாங்க, ஏன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் சப்போஸ் எவ்வளோ சத்தமான ஏரியாவிலேருந்து கால் பேசினாலும் சரி, பஸ்ஸு ட்ரெயின் இருந்தாலும் சரி, இல்லை பைக்கில் போயிட்டுருக்கே இருக்கும்போது அந்த விண்டு சவுண்டு இருந்தாலும் சரி, எல்லா சவுண்டையும் சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் மொத்தமாக சென்ஸ் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கொடுக்குற மாதிரி நல்ல ஹை குவாலிட்டி மைக் தான் வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சத்தமான இடத்துலேருந்து நீங்கள் கால் பேசலாம், தைரியமாக பேசலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஏர்பட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கட்டும், பேஸ் லெவராக இருக்கட்டும், முக்கியமாக அதிகமாக கால் பேசுகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது ஏஎன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகுது. நீங்கள் இதை காதில் மாட்டிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் காதில் செட் ஆகிற மாதிரி கரெக்டான சிலிக்கான் டிப் மாட்டி காதில் மாட்டி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் சுற்றி என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சுத்தமாக எப்படி சொல்கிறது, ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக டம்ப் பண்ணிடுவோம். காது செவிடானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக டம்ப் பண்ணி உங்களோட தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி. சப்போஸ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க அப்படின்னா இதை காதில் மாட்டி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எதுவுமே உங்கள் காதில் கேட்காது. நீங்கள் பாட்டு தைரியமாக மெடிடேஷன் பண்ணலாம். கூடவே பார்த்திங்கன்னா இதில் டிரான்ஸ்பேரன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டிரான்ஸ்பேரன்சி மோடுக்கு மாறிடும். ஸோ அவங்க என்ன பேச வராங்க அப்படிங்கிறது வெளியே நடக்கிற சவுண்டு எல்லாமே உங்கள் காதில் கேட்க ஆரம்பிச்சிடும். அதுவும் நார்மலாக கேட்காம இயர்பட்ஸே இல்லாமல் எப்படி கேட்குற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி கேட்கும். ஏன்னா இயர்பட்ஸ் வந்து அந்த சவுண்டை சென்ஸ் பண்ணி உங்கள் காதில் கூட கொஞ்சம் சவுண்டோட எதிரொலிக்கும். அந்த விதத்தில் இது ரொம்பவே அற்புதமான விஷயந்தான்.
அப்புறம் அதோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ் அதாவது 24 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் அதாவது 8 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜிங் கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அப்புறம் இதில் சிம்பிள் ஒன் டச் பேரிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஓயாமல் எடுத்து ஒவ்வொரு நேரம் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையே இல்லை. நீங்கள் எப்போ அந்த சார்ஜிங் கேஸை மூடியை ஓப்பன் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். நீங்கள் ஒவ்வொரு தடவை எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அப்புறம் நீங்கள் இந்த இயர்பட்ஸை புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நல்லா ஹை குவாலிட்டி டைப் சி கேபிள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு புது கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.